வெல்கம் டு பாசிட்டிவ் மைண்ட்செட் தமிழ். இன்னைக்கு நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் எப்படி ஓப்பன் பண்ணுறது, அதுக்கு என்ன ப்ரொசீஜரு, இப்போ இந்த ஆர்ஓ வாட்டர் பிளான்ட்டில் என்னென்ன மாதிரி டைப்ஸ் இருக்குது, ஸோ ஒரு டைப்புக்கும் என்ன ப்ரொசீஜரு, எவ்வளோ இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்ன ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்ற எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் டீட்டெயிலாக நம்ம வந்து பார்க்கலாம். இந்த ஆர்ஓ வாட்டர் பொறுத்த வரைக்கும் இந்த பிளான்ட்ல வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2 டைப் ஆஃப் பிளான்ட் இருக்கு. ஃபர்ஸ்ட் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு ஆர்ஓ வாட்டர் பிளான்ட். நெக்ஸ்ட் என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் அப்படின்ட்டு 2 விதமான பிளான்ட் வந்து இருக்கு. இதுல இந்த ஐஎஸ்ஓ அப்படின்ற பிளான்ட் நீங்க ஆரம்பிக்கணும் அப்படின்னா, ஸோ இதுக்கு நீங்க வந்து ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். ஸோ இந்த பிளான்ட்ல என்னென்ன மாதிரி விஷயங்கள் பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிளான்ட்டை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ஸோ இந்த பிளான்ட்லேருந்து நீங்கள் எடுக்கிற வாட்டரை ஒன்லி இப்போ உங்கள் பிளான்ட்டுக்கு யாராச்சும் வந்து அதை ஃபில் பண்ணிட்டு மட்டும்தான் போக முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் ஒரு சின்ன டேங்கர் லாரி அந்த மாதிரி வண்டியில் உங்கள் வாட்டரை ஃபில் பண்ணி நீங்கள் அதை வந்து ஒவ்வொரு கஸ்டமருக்கா ஒரு வீட்டுக்கோ இல்லை ஹோட்டலுக்கோ அந்த மாதிரி மட்டும்தான் உங்களால் சப்ளை பண்ண முடியும். ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் வச்சிருக்கீங்க அப்படின்னா உங்களால் இந்த உங்கள் பிளான்ட்ல தயாரிக்கக்கூடிய வாட்டரை பாட்டிலில் பேக் பண்ணி கண்டிப்பாக உங்களால் விற்க முடியாது, விற்கவும் கூடாது. ஸோ இதுதான் வந்து இந்த ஐஎஸ்ஓ பிளான்ட்டோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன். நெக்ஸ்ட் இருக்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு ஆர்ஓ வாட்டர் பிளான்ட்டு. ஸோ இந்த ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட்டை வச்சிருக்க ஆர்ஓ பிளான்ட்ல மட்டும்தான் நீங்கள் ப்ரொடியூஸ் பண்ணுற வாட்டரை பாட்டிலில் பேக்கேஜிங் பண்ணி உங்களால் சேல் பண்ண முடியும். ஸோ இப்போ வந்து நம்ம இந்த 2 விதமான ஆர்ஓ பிளான்ட்டையுமே வந்து என்ன அதுக்கு டிஃப்ரென்ஸ் என்ன அப்படின்றத வந்து நம்ம வந்து பார்த்துட்டோம். ஸோ இப்போ இதுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? ஸோ இப்போ நீங்கள் வந்து ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபைடு உள்ள ஒரு ஆர்ஓ பிளான்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும்? இல்லை ஒரு ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு உள்ள ஒரு ஆர்ஓ பிளான்ட் நீங்கள் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா உங்களுக்கு என்ன இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும் அப்படின்றத பார்க்கலாம். இப்போ இன்வெஸ்ட்மெண்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபைட் இருக்க ஒரு ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா அந்த மெஷினரிக்கு மட்டும் உங்களுக்கு வந்து ஒரு 2.5 lakhs வந்து தேவைப்படும். இப்போ இந்த ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் எடுக்கிறதுக்கு நமக்கு ஒரு 40,000 வரைக்கும் இதுக்கு வந்து செலவாகும். ஸோ இப்போ இந்த மிஷினரி எல்லாத்தையுமே நம்ம வைக்கிறதுக்கு அந்த செட்டப் ரெடி பண்ணுறதுக்கு மினிமம் உங்களுக்கு வந்து ஒரு 1,10,000 வரைக்குமே தேவைப்படும். ஸோ டோட்டலாக எல்லாத்தையுமே சேர்த்திங்க அப்படின்னா மினிமம் பட்ஜெட்டில் நீங்கள் ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்க ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் ஓப்பன் பண்ணணும்னா உங்களுக்கு ஒரு 4 lakhs வரைக்கும் வந்து கண்டிப்பாக வந்து தேவைப்படும். இதுவே நீங்கள் வந்து ஐஎஸ்ஐ சர்டிஃபைடு ஆர்ஓ வாட்டர் பிளான்ட் ஓப்பன் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 crore மேலே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தேவைப்படும். ஏன் அப்படின்னா இந்த ஐஎஸ்ஐ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய வாட்டர் பிளான்ட் வந்து இன்டர்நேஷ்னல் ஸ்டாண்டர்டில் வந்து உங்களுக்கு வந்து இருக்கணும். ஸோ அப்படிங்கிறதுனால நீங்கள் அந்த மெஷினரி ஆட்டோமேஷன் அப்படின்ற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து இன்ஸ்டால் பண்ணுறது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து 1 crore மேலே வந்து தேவைப்படும். 4 lakh பட்ஜெட்டில் ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஆர்ஓ பிளான்ட் ஓப்பன் பண்ணுறீங்க அப்படின்னா அதுலேருந்து டெய்லி எவ்வளோ வாட்டர் எடுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டோட கெப்பாசிட்டி மேக்ஸிமமே உங்களுக்கு வந்து ஒரு 5,000லேருந்து 10,000 லிட்டர்ஸ் வரைக்கும் தான் உங்களால் வந்து அந்த மிஷின்லேருந்து மேக்ஸிமம் வந்து எடுக்க முடியும். ஸோ இதில் வந்து பர் டே ஆவரேஜாக நீங்கள் வந்து ஒரு 7,000 லிட்டர்ஸ் வரைக்கும் தான் உங்களால் இந்த பிளான்ட்லேருந்து எடுக்க முடியும். ஸோ அப்படி எடுக்கிறது மூலயமா உங்களுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் கிடைக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ 7,000 லிட்டர் அப்படின்னா ஒரு லிட்டருக்கு 1 rupee தான் உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டாக வந்து கிடைக்கும். ஸோ இந்த 7,000 லிட்டர் எடுக்கிறீங்க, 7,000 லிட்டருமே நீங்கள் சேல் பண்ணிட்டீங்க அப்படின்னா பர் டே உங்களுக்கு வந்து ஒரு 7,000 rupees வந்து உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடைக்கும். ஸோ இதில் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் இருக்குன்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த வாட்டரை வந்து நீங்கள் பேக்கேஜிங்கில் சேல் பண்ண முடியாது. அதனால் உங்கள் சைட்டுக்கு உங்கள் ஆர்ஓ பிளான்ட்டுக்கு டேரெக்டாக கஸ்டமர் வந்து வாங்கிட்டு போகிறாங்க அப்படின்னா அது மூலயமா உங்களுக்கு வந்து அந்த ப்ராஃபிட் வந்து கிடைக்கும். இல்லை அப்படின்னா நீங்கள் அதுக்கு ஒரு டேங்கர் லாரி ரெடி பண்ணி ஸோ அதுக்கு ஒரு டிரைவர் ரெடி பண்ணி நீங்கள் அதை வந்து ஒவ்வொரு ஏரியாவாக சேல் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு வந்து அதுலேருந்து ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இதில் என்னென்ன செலவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இப்போ இந்த கெப்பாசிட்டியில் நீங்கள் கண்டினியூஸாக வாட்டர் எடுக்கிறீங்க அப்படின்னா இபி பில் மட்டுமே உங்களுக்கு வந்து ஒரு 10,000லேருந்து 15,000 வந்து உங்களுக்கு செலவாகும். அது மட்டும் இல்லாமல் இந்த பிளான்ட்டோட மெயின்டெனன்ஸ் காஸ்ட்னு பார்த்தீங்க அப்படின்னா 1 இயருக்கு ஒன்ஸ் அந்த பிளான்ட்டோட கம்ப்ளீட் ஃபில்டர் யூனிட் எல்லாத்தையுமே நீங்கள் வந்து மாற்றுற மாதிரி இருக்கும். ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு வந்து ஒரு 30,000 வரைக்குமே தேவைப்படும். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இது எல்லாத்தையுமே ஆப்ரேட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒரு லேபரை ஹையர் பண்ணுறீங்க அப்படின்னா அவருடைய சேலரியுமே இதில் வந்து இருக்குது. ஸோ இது எல்லாத்தையுமே பேஸ் பண்ணி தான் கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த ஒரு ஐஎஸ்ஓ சர்டிஃபிகேட் இருக்கக்கூடிய ஒரு பிளான்ட்டை வந்து நீங்கள் வந்து ஓப்பன் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம சொன்ன மாதிரியே நீங்கள் ஒரு ஆர்ஓ பிளான்ட் வந்து ஓப்பன் பண்ணிட்டீங்க. ஸோ இதை வந்து எப்படி டெவலப் பண்ணலாம் அப்படின்ட்டு உங்களுக்கு ஒரு டவுட் இருக்கும். ஸோ நம்ம சைட்லேருந்து என்னென்ன டிப்ஸ் உங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ஒரு ஆர்ஓ பிளான்ட் ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா அடுத்தது அந்த பிளான்ட்லேருந்து ப்ரொடியூஸ் ஆகிற வாட்டரை கண்டினியூஸாக உங்கள் பிளான்ட்டுக்கு டைரெக்டாக வந்து வாங்குற மாதிரி நீங்கள் வந்து உங்கள் ஏரியா ஃபுல்லாகவே வந்து நீங்கள் பிளான்ட் ஓப்பன் பண்ணியிருக்கீங்க அப்படின்ற நியூஸை வந்து ஸ்ப்ரெட் பண்ணணும். அப்படி பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்கள் பிளான்ட்டுக்கு வந்து எல்லாருமே வந்து வாட்டர் வந்து வாங்கிட்டு போவாங்க. அது மட்டும் இல்லாமல்
எந்தெந்த ஏரியாக்கெல்லாம் வந்து தண்ணி தட்டுப்பாடு இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு அந்த ஏரியாக்கெல்லாம் நீங்கள் உங்கள் வண்டியில் உங்கள் டேங்கரில் எடுத்துகிட்டு போயிட்டு சப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்கள் பிஸ்னஸை வந்து டெவலப் பண்ணலாம். ஸோ அடுத்தது உங்கள் பிளான்ட்டோட கெப்பாசிட்டியுமே நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூஸாக நீங்கள் வாட்டர் சப்ளை பண்ணணும் அப்படின்னா உங்கள் ஏரியாவில் இருக்க ஹோட்டலு, ஒரு ஷாப்பு, இல்லை வந்து ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, உங்கள் எல்லாருக்குமே நீங்கள் வந்து பல்காக ஆர்டர்ஸ் எடுத்து பல்காக வந்து வாட்டரை வந்து சப்ளை பண்ணலாம். ஸோ இது மாதிரி நீங்கள் பண்ணுறது மூலயமா நீங்கள் வந்து உங்கள் பிஸ்னஸை வந்து சஸ்டெயின் பண்ணலாம், டெவலப் பண்ணலாம். ஸோ இந்த ப்ரொசீஜரை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த பிஸ்னஸில் நீங்கள் வந்து சக்ஸஸ் அடையலாம். ஸோ இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த பிஸ்னஸில் என்ன ப்ராப்ளம் இருக்கும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இப்போ நீங்கள் வந்து வாட்டர் சோர்ஸ் உங்கள் ஏரியாவில் உங்கள் எந்த இடத்துல போட போகிறீங்களோ அந்த இடத்துல நல்லா இருந்தால் மட்டும்தான் அந்த பிஸ்னஸை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் வந்து வாட்டர் சோர்ஸ் வந்து ரொம்ப அதாவது சால்ட்டியாக இருக்குது, டிடிஎஸ் லெவல் வந்து ரொம்ப ஹையாக இருக்குது அப்படின்ற மாதிரி இடத்துல ஆரம்பிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு இந்த பிஸ்னஸ் வந்து ரொம்ப மிகப்பெரிய ஒரு லாஸ் ஆகும். ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா அந்த ஃபில்ட்ரு நீங்கள் வந்து 1 இயர் இல்லாமல் ஒரு 6 மந்த்து 3 மந்த்லேயே வந்து கண்டினியூஸாக அந்த ஃபில்டரை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இதனால வந்து உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு எக்ஸ்பென்ஸுமே ஏற்பட்டுக்கிட்டு இருக்கும். அதனால் வந்து நீங்கள் சூஸ் பண்ணக்கூடிய இடம் வந்து நல்ல ஒரு வாட்டர் சோர்ஸ் இருக்க மாதிரியான இடத்துல தான் நீங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை வந்து ஓப்பன் பண்ணணும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு நாளைக்கு அட்லீஸ்ட் ஒரு 5000 லிட்டர்ஸ் ஆச்சும் நீங்கள் வந்து சேல் பண்ணணும். அப்படி சேல் பண்ணீங்க அப்படின்னா தான் கண்டிப்பாக அந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா இந்த பிஸ்னஸில் வந்து உங்களுக்கு வந்து லாஸ் தான் ஆகும். ஸோ அதனால் உங்கள் ஏரியாவுக்கு இந்த பிஸ்னஸ் சூட் ஆகுமா, நல்ல தண்ணி இருக்கா, உங்களுக்கு கண்டிப்பாக ஆர்டர் கிடைக்குமா அப்படின்ற எல்லாத்தையுமே பிளான் பண்ணிவிட்டு இந்த பிஸ்னஸ் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டினியூஸாக பிஸ்னஸ் சம்மந்தப்பட்ட வீடியோக்குள்ளே பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வேறு யாராச்சும் பிஸ்னஸ் பண்ணி திங்க் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.